அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 12/11/2025 ஐப்பசி மாதத்தின் 26ஆம் நாள் புதன்கிழமையில் அஷ்டமி திதி. அஷ்டமி என்பது கால பைரவ வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். எதிரி தொல்லை நீங்குவதற்கும் செய்வினை பாதிப்புகள் நீங்குவதற்கும் ஏவல், பில்லி, சூனியம் போன்ற தீய பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கும் அஷ்டமி தினத்தில் பைரவ வழிபாடு செய்யுங்க. பைரவ வழிபாடும் மிக எளிமையான வழிபாடு தான். செவ்வரளி மாலை, பானகம், மிளகு தீபம், அவ்வளவேதான். இந்த மூன்றையும் நீங்கள் செஞ்சாலே போதும், உங்கள் கஷ்டங்கள் பைரவரின் அருளால நிச்சயமாக தீரும். நாளைய தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான சூட்சமம் என்ன அப்படிங்கிறதான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பதிவை தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள். அக்ஷயவாத்தினம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க முன்வாருங்கள். ரூபாய் 30 இருந்தே செலுத்தலாம். உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் எவ்வளவோ செலவு பண்ணுவோம். அதில் ஒரு சிறிய தொகையை ஒதுக்கி ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். மேலும் தகவலுக்கு 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை ஒரு காகிதத்தில் எழுதுங்க. அந்த காகிதத்தோடு இந்த கல்லை கட்டி வைங்க போதும். கண்டிப்பாக நீங்கள் அந்த காகிதத்தில் எழுதின விஷயம் அடுத்த அஷ்டமிக்குள்ள நடந்தே தீரும் பைரவரின் அருளால். முதல்ல ஒரு காகிதமோ ஒரு சிகப்பு அல்லது கருப்பு நிற பேனா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அந்த காகிதத்தில் எழுதிட்டு ஒரு சிறிய துண்டு படிகாரக்கள், அதனுடன் 9 மிளகு, ஒரு துண்டு பச்சை கற்பூர வச்சு மடித்து, நீங்கள் உங்களுக்கு அந்த காகிதத்தில் என்ன வேணும்னு எழுதியிருக்கீங்களோ அது நடக்கணும்னு மனதார அதை கையில் எடுத்து வச்சு வேண்டிட்டு, நாளை தினத்தில் இரவுக்குள்ளே நீங்கள் எப்போனாலும், நாளை காலையில் விடிந்ததுலேருந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எப்போனாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இருக்கிற இடத்துல இருந்தே செஞ்சுட்டு கூட நைட்டு வீட்டுக்கு வந்தோடனே சாமியோட பாதத்தில் வச்சிருங்க. அடுத்த அஷ்டமி அதை எடுத்து கொண்டு போய் ஓடும் நீரில் அல்லது கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும். அதோடு ரொம்ப அவசியம் முயற்சியோடு இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் நினைத்த விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நாளை தினத்தில் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் தொடர்ந்து பதிவு செய்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.